நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாதுளங்காய்களை நல்லா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாதுளங்காய்கள் நிறைய விட்டுருக்கு. நாங்கள் இசோபியான் மும்பு பூஸ்டர் எடுத்திருக்கோம். மாதுளை மரத்தை சுற்றிலும் முதல்ல மண்ணை ஈரம் பண்ணி விட்டுக்கலாம். மரத்தை சுற்றிலும் ஈரம் பண்ணியாச்சு. ஒரு 6 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். 20 ml இசோபியான் ஊற்றிக்கலாம். இசோபியான் ஒரு இயற்கையான பயோஸ்டிமுலண்ட். இதில் அதிகப்படியான அமினோ ஆசிட்ஸ், பெப்டைட் செயின்ஸ் இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் பூஸ்டருங்கிற பொட்டாசியம் ஹியூமேட் பவுடர் எடுத்திருக்கோம். இது ஒரு மாதுளைக்கு 5 கிராம் போட்டுக்கலாம். இதில் அதிகப்படியான ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், பொட்டாஸ் கலந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு குச்சியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். எப்படி தண்ணி நல்லா கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். கலந்ததை மாதுளை செடிக்கு சுற்றிலும் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றுறதால மண்ணில் அங்கே கரிம பொருள் அதிகமாகும். ஃப்ரூட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரும். பழம் நல்லா குவாலிட்டியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.